ஏன்னா அரை மணி நேரம் அதுக்கு பிறகு குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சி இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளால் தாங்கிக்கலாம், குழந்தைங்க தாங்காது. சில இடங்களில் வந்து ஒப்பனைகள்லாம் செய்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சூட்டில் அப்படியே ஒப்பனைகள்லாம் கரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நமக்கு எப்போ சான்ஸ் கிடைக்கும் அந்த ஆடுறதுக்குன்னு அவ்வளோ ஆர்வம் வரும் குழந்தைகள். இதெல்லாம் நான் குழந்தை பருவத்திலிருந்து கடந்து வந்ததுனால எங்களுக்கு தெரியும். அதனால் எல்லோருக்கும் வணக்கம், ஒரே வழியில் முடிச்சிட்டேன். இருக்கிறதுலையே ரொம்ப கவனமாக இருக்கிறதும் நல்ல பருவம் எதுன்னா பள்ளி பருவம் தான். எனக்கு தெரிஞ்சு மறக்க முடியாத பருவம்னு சொன்னாலும் பள்ளி பருவம் தான். இந்த பள்ளி அந்த ஒரு பள்ளியில் படிக்கும்போது அந்த மாணவனுடைய செய்கை வச்சு இவன் எப்படி வருவான் பின்னாடின்னு சொல்லிட முடியும். நாங்கள்லாம் படிக்கும்போது வாத்தியார்கிட்ட அடி வாங்கிட்டு படித்தோம். எங்கள் தாத்தாலாம் படிக்கும்போது திண்ணை பள்ளிக்கூடம்னு சொல்லுவாங்க. திண்ணை பள்ளிக்கூடம், திண்ணையில், வீட்டு திண்ணையில் தான் பள்ளிக்கூடம். எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் தெரியுமா? ஆரம்பிக்கும் மாலை 6 மணி வரைக்கும் இருக்கும், 12 மணி நேரம். காலையில் வரும்போது ஒரு பாட்டு பாடணும். எங்கள் வாத்தியாரை பார்த்து பாடணும் பசங்கள்லாம். காலமே எழுந்திருந்து கை கால் முகம் கழுவி கோலமாய் நீர் பூசி, அப்படிலாம் நிறையா இருக்கும். வரும் கடைசி வரை சொல்கிறேன். பாலராய் பாடம் கற்றோம், படியடி வாங்கி கொண்டோம், சீலமாய் அனுப்பும் ஐயா திருவடி சரணந்தானே. வாத்தியாருக்கு திருவடி, வாத்தியாரோட திருவடி சரணந்தானேன்னு சொல்லணும். அப்போ தான் வாத்தியார் அனுப்புவார். சரி போய் சாப்பிட்டுட்டு வா. போய் 8 மணிக்கு வீட்டில் சாப்பிட்டு மறுபடியும் வரணும். மத்தியானம் போகும்போது மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரு பாட்டு. சாயந்தரம் போகும்போது சாயந்தரம் இரவில் வந்து பாடம் கட்டி, அதாவது அங்கங்கே விளையாடாமல், அகத்திலே விளையாடாமல் பாடம் கற்று நாங்கள் வருவோம் அப்படின்னு சாயந்தரம் பாடிட்டு போகணும். இப்படி எங்கள் தாத்தா அப்படி தான் படிச்சிருக்கிறார் திண்ணை பள்ளிக்கூடத்தில். அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். நான்லாம் படிக்கும்போது பண ஓலை எழுத்தாணி வச்சு தான் எழுதுவார் எங்கள் வாத்தியார். ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ இப்படி எழுதுவார். அப்புறம் ஹரி நமத்து சிந்தோம் அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. தெய்வமே துணைன்னு எழுதலை. அறிவோம் நன்றாக, நன்றாக படிப்போம், குருவாழ்க குருவே துணை அதில் இருக்கும். இந்த ஹரி நமத்து சிந்தம்னு 3 ஓலை. இந்த 3வது ஓலையில் ஹரி நமத்து சிந்தம்னு இருக்கும். இந்த ஹரி நமத்து சிந்தம்னா என்னென்ன எனக்கு தெரியாது. நான் ஆராய்ச்சி செய்யும்போது எனக்கு கிடைச்சது. ஹரி நமத்து சிந்தம்னா சித்தர்களை வணங்கி என்னுடைய கல்வியை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா. சித்தர்களே நீங்கள் எனக்கு வழித்துணையாக இருங்கள். அப்போ குருவுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காங்க. ஏன் சொல்ல வர்றேன் இது அப்படின்னா, வாத்தியாரை மதிக்கணும். இதுதான். வாத்தியாரை அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கலாம். ஆனால் வாத்தியார்கிட்ட நல்ல வாக்குகளை பெற வேண்டும். நீ நன்றாக வருவாய், நீ சிறப்பாக வருவாய் அப்படி அவர் தான் சொன்னான். எங்கள் வாத்தியார் திட்டின மாதிரியே ஆகி போச்சுரா அப்படின்னு நான் ஒருத்தன், என்னோட நண்பன். என்னடா திட்டினாரு? நாச்சந்தில் தான்டா நிற்பேன்னு சார். ஏன்டா? நான் சும்மா கொஞ்சம் குசும்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், நீ நாச்சந்தில் தான்டா நிற்பான்னாரு. அதே மாதிரி இப்போ நாச்சந்தில் தான்டா நிற்கிறேன்னா என்ன வேலை பார்க்குறேன்? டிராபிக் கான்ஸ்டபிள் அப்படி எப்படி நாச்சந்தில் நிற்கணும்? வாத்தியார் சொல்லு பழிச்சு போச்சா இல்லையா? அதனால குருவிடம் நல்ல வாக்குகளை, நல்லா வருவே, நல்லா இருப்பே அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை பெற முயற்சி செய்யுங்கள். உங்களிடம் உள்ள தனித்துவமான திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். சில பேர் என்ன பண்ணுவீங்க? பாட்டு பாடுவீங்க. அது உங்களை, சில பேர் நல்லா கவிதை எழுதுவீங்க, சில பேர் நல்லா நடிப்பீங்க, சில பேர் நல்லா பேசுவீங்க. நல்லா பேசுறீங்களா? அரசியல்வாதியாக வாங்க வருவீங்க. நல்லா எழுதுறீங்களா? நல்ல ஒரு கதையாசிரியராக வருவீங்க. இல்லை கதையாசிரியராக திரைப்படத்தை கூட எழுதலாம். நல்லா வந்து இப்போ கவிதை எழுதுறீங்களா? கவிதை நிறைய கவிதை ஆசிரியராக வரலாம். நீங்கள் நல்லா பாடுறீங்களா? பாடகராக வரலாம். நல்லா நடிக்கிறீங்களா? அது கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே அது எதுக்கு வாய்ப்பு வருதோ இல்லையோ, ஆனால் மற்றவர்களிடம் இருந்து உங்களை வேறுபடுத்தி காமிக்கும். இந்த தனியாக காமிக்கும். இப்போ நான் கோயிலுக்கு போனால் எனக்கு வந்து நாங்கள் அப்படியே பாட ஆரம்பிச்சிருவோம். நாங்கள் ஏதாவது சிவன் கோயிலாம் சிவனை பற்றி ஒரு பாட்டு பாடுவோம், பாட்டு பாடுவோம். என்ன கவி பாடினாலும் இன்னும் மனம் இறங்கவில்லை, இன்னும் என்ன சோதனையா முருகா, என்ன கவி பாடினாலும் அப்படின்னா அவர் பாப்பா குருக்கள் பாப்பார். இங்கே வாங்கோ, கொஞ்சம் முன்னாடி வாங்கோ. முருகனுக்கு இருக்க கழுத்தில் போட்ட மாலையை எடுத்து நமக்கு கொடுத்து நன்னா வருவேன் ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லி நம்ம அனுப்பி வைப்பாங்க. அது நம்ம இந்த சிறப்பு எதனால் வந்தது? காசுனால வரல.
அந்த பாட்டுனால வந்து. அப்போ நம்மிட ஒரு கலைங்கிறது பல்வேறு வகையில் இருக்குது. நல்ல முத்து முத்தாக எழுதுவாங்க சில தம்பிங்க, எழுதுவாங்க சில தங்கைகள், அது ஒரு கலை. நல்ல ஒழுக்கம் இருக்குல்ல, அது ஒரு கலை. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கமாக வாழ்றது இருக்கு இல்லையா ஒரு வாழ்க்கை, அது ஒரு கலை. கலைன்னா எதுன்னு இருக்கு, எல்லாமே கலை. நல்லா சமைக்க தெரிஞ்ச அது ஒரு கலை. ஆமாங்க, யாராவது விருந்தில் வர்றாங்க, சுவையாக ஒரு தேநீர் டீக்கு என்ன தமிழில் சொல்லணும்னா தே, அவ்வளோதான். தே நீர், தே அப்படின்னா டீ. ஒரு சுவையாக தேநீர் போட்டால் அது ஒரு கலை. நல்லா சீவி பூ பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டா அது ஒரு கலை. எல்லாமே கலை, அழகு. அப்போ வாழ்க்கையும் ஒரு அழகு தான். அழகுபட வாழ வேண்டும். எப்படி வாழ்றதுன்னா பிறர் போற்ற வாழ வேண்டும், அதுதான் வாழ்க்கை. அவங்கள பார்த்து கற்றுக்கணுமையா, அவங்க எப்படி வாழ்கிறாங்க பாரு, அவங்கள மாதிரி நம்ம இருக்கணுமையா அப்படின்னு. எதுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது யாருக்காவது தெரியுமா? பிறந்த நாள் ஏன் கொண்டாடுறோம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க தெரியும்? பிறந்த நாள்லாம் இத்தனை வயசு வந்துட்டுன்னு தெரியறதுக்கு தான் இல்லையா? அதுதானே. இப்போ பிறந்தநாள் கொண்டாடினான்னா இத்தனை வயசு ஆகி போச்சு, எத்தனாவது பிறந்த நாள்னு கேட்பாங்க. 5, 36, 47, 92. அது கிடையாது. அதுக்காக பிறந்தநாள் கொண்டாடுறது இல்லை. உண்மையிலேயே பிறந்தநாள் கொண்டாடுற வழக்கம் எதுக்கு வந்ததுன்னா, இவரை போல் வாழ வேண்டும். இவர் இந்த ஊரில் பிறந்திருக்கிறார் பார், இவர் மக்களுக்கு எவ்வளவு சேவை செய்திருக்கிறார், இல்லை தன் குடும்பத்தை எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார், முன்னேற்றி இருக்கிறார். ஒரு மனிதனுடைய பண்பு கலாச்சாரத்தை மேற்கொண்டு செழிக்க செய்து வாழ்ந்திருக்கிறார். நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார், நல்ல மனைவியை பெற்றிருக்கிறார், நல்ல பேர் பெற்றிருக்கிறார். இவர் போல வர வேண்டும் என்று கொண்டாடுவதற்கு தான் அந்த பிறந்த நாளை கொண்டாடுறது. ஆனால் இப்போ யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடாதோ அவங்கெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவன் பிறந்தநாள் கொண்டாடுறதுங்கிறது இதுதான். ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் வயசு இல்லை, அப்படி கொண்டாடணும். இப்போ இது சில பேர் இருக்க மாட்டாங்க, எனக்கு 100 வயசு ஆயிடுச்சு, 120 பிறந்தநாள் சொல்கிறாங்க. அவன் இருக்க மாட்டார். ஏன் கொண்டாடுறான்? அவர் செய்த சேவை நமக்கு என்ன கொடுத்துட்டு போனார் அப்படிங்கிறது. இப்போ நான்லாம் படிக்கும்பொழுது ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் மேலேயே இருக்கும். நான் குறைச்சி சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர், போக 10 வர 10, அதனால் 12, 15 கூட இருக்கலாம். 10 கிலோமீட்டர் நடந்தே பள்ளிக்கு போயிட்டு பாடம் படிச்சுட்டு நடந்தே வீட்டுக்கு வரணும். அப்படின்னா நான் காலையில் எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 6:30 மணிக்கு கிளம்புவேன். 6:30 மணிக்கு கிளம்பும் போது எங்கள் அம்மா பாலும் பழமும் தான் கொடுத்து அனுப்புவாங்க. என் பிள்ளை படிக்குது, அதுவும் பள்ளியில் படிக்குது, பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க ஆப்பிள் பழமும் பசும் பாலும் கொடுத்துருப்பாங்க தான் நினைக்கிறீங்க. ஹார்லிக்ஸ்ன்னு கிடையாது. பாலுங்கிறது அண்ணா பால், கஞ்சி. பழன்றது மிளகா. அதுதான் காலையில் சாப்பாடு. அதை சாப்பிட்டுட்டு மதியத்துக்கும் பாலும் பழமும் தான். அது ஒரு டப்பாவில் இருக்கும் பழஞ்சோறு. சில விஷயங்களை சொல்லணும், அப்போ தான் நமக்கு தெரியும். சில பேர் வந்து பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க, நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு. அது அல்ல. ஆபிரகாம் லிங்கன் உதாரணம் காட்டுவாங்க, தேவையில்லை. நம்ம என்ன, நம்ம சுற்றி என்ன நடக்குது அதுக்காக உதாரணம் சொன்னாலே போதும். அப்போல்லாம் படிக்கும்போது என் மனசில் என்ன தோணி இருக்கும் நினச்சி பாருங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறோம், படித்து ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னா மனசுக்குள்ள எல்லாரும் மாதிரியும் நம்மளும் இருக்கக்கூடாது. இவங்கள்ட்டேருந்து வேறுபடணும், இவங்கள்ட்டேருந்து வித்தியாசப்படணும் அப்படின்னு நான் போகும்போது என்னை கிண்டல் செய்தவர்கள் எத்தனையோ பேர். அதெல்லாம் தூக்கி அப்போ என்ன செய்யணும், அந்த கிண்டலை வந்து உரமாக்கிக்கணும். எப்படி மக்கி போனால் மரத்துக்கு மக்கி போனது, செடி கொடியெல்லாம் மக்கி போயிடும் இல்லையா, அது வீணா போச்சு. மக்கி, இக்கு போடக்கூடாது, இட்டு தான் போடணும். மக்கி, இந்த மக்கி போனது உரமாயிடுது. உரமா எது எடுத்துக்குது? மரம் எடுத்துக்குது. தன்னுடைய இலையை உதிர்க்குது. அது வீணா, அதுக்கு பயனில்லை. அது மக்கி போச்சு. அது சும்மா இருக்கல, அதையே உரமாக்கிக்குச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மரம்னு பார்க்குறீங்க நீங்கள், இந்த மரத்தினுடைய இலை கீழே விழுந்ததுக்கு அப்புறம் மக்கி போனதுக்கு அப்புறம் தன்னுடைய இலையை தனக்கே உரமாக்கி கொள்கிறது. அதுபோல உன்னை யாரும் இகழ்ந்தால் அதை நீங்கள் வெற்றி படியாக மாற்றுங்கள். வெற்றி படியாக மாற்றுங்கள். ஒரு மரம் செய்து நம்மளால செய்ய முடியாதா?
மரத்துக்கு எத்தனை அறிவு, புல் பூண்டுக்கு எத்தனை அறிவு, நமக்கு எத்தனை அறிவு. ஒரு எள்ளு எடுத்துப்போம். எள்ளு எள்ளு எத்தனை கிராம் இருக்கும்? ஒரு எள்ளு பார்த்துருப்பீங்களா? நெல் பார்த்துருப்பீங்க. எள்ளு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். சில பேர் தலையில் இருக்கக்கூடிய பேன் அளவுக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு சரியாக வழங்கும். வேறு அந்த எள்ளு எத்தனை கிராம் இருக்கும்? மில்லி கிராமில் தான் சொல்ல முடியும். அதை வந்து விதைக்கிறோம். கிராமத்தில் உழுதுட்டு விதைப்பாங்க. கட்டி கட்டியாக மணல் இருக்கும். அந்த உள்ளே போன எள்ளு அந்த கட்டி, இது வந்து ஒரு 5 மில்லிகிராம் வச்சுப்போம். சும்மா சொல்கிறேன், 5 மில்லிகிராம் இருக்காது, வச்சுப்போம். 5 மில்லிகிராம் எடை உள்ள எள்ளு 100 கிராம் எடை உள்ள மண்ணை தள்ளிக்கிட்டு முளைச்சிக்குது. எப்படியே அந்த மண்ணை தள்ளி விட்டுட்டு முளைச்சி வருது. அதுக்கு சக்தி எங்கேருந்து வந்தது? அதனுடைய எடையை 5 மில்லிகிராமு 100 கிராம் எடை உள்ள மண்ணை பொழந்துக்கிட்டு வருது. எப்படி? அது முளைக்கணும்னு நினைச்சிருச்சு, முளைச்சிக்குது, சக்தி வருது. அப்ப சக்தி எங்க இருக்கு? நம்ம மனசுல இருக்கு. நாம் பெரியவனாக ஆள வர வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கணும். ஒவ்வொரு நாள் நினைக்கணும். அந்த நினைப்பு உங்களை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களை தூங்க விடாம செய்யும். உங்களை அங்க போ, இங்க போ, அவரை பார், இவரை பார், அதை படி, இதை படி, கிளம்பு. இப்போ வெயில் இருந்தா சுடுது. ஏன்? வெயில் இப்போ அடிக்குது இல்லை? எல்லாம் நம்மளை நடக்கிறத வச்சு நான் உதாரணம் சொல்லுவோம். வெயில் இப்போ அடிக்குது, எனக்கு சுட்டுச்சு, சுடுதுன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாங்க. ஏன் எனக்கு சுடுது? ஏன் சுடுது? யாரா சொல்லுங்க பாப்பா. வெயிலுக்கு எதுக்கு என்ன சுடுது அப்படின்னா, அது சூடா இருக்க சுடுதுங்க. ரைட், அது சூடா இருக்க என்ன சுடுது. அது ஏன் எனக்கு சூடா தெரியுது? ஏன்னா அதை விட நான் குளுமையா இருக்கேன்னு அர்த்தம். அந்த சூட்டை விட நான் குளுமையா இருக்கேன், அதனால எனக்கு சூடு தெரியுது. நானும் சூடாயிட்டா அதே சூட்ல நான் இருந்தா எனக்கு சூடுமா? சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் டிகிரி சென்டிகிரேட், சூடு தெரியாது. அப்ப என்னன்னா, அந்த சூடு என்னை என்ன செய்யும்? எனக்கு ஒன்றும் ஆகாது பா அப்படின்னா சூடாயிட்டான்னு அர்த்தம். அப்ப அது சூடு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ காரணம் மனசு. எல்லாத்துக்கும் காரணம் மனசு. உங்க மனத்தை செழுமைப்படுத்திங்க. அதுக்கு ஒரு பாட்டு அவங்க எங்க வீட்டுக்காரங்க பாட சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு பாட்டு இதுலேருந்து போடுவேன், இருங்க கொஞ்சம் சொல்லணும். இந்த ஸ்கூல்ல எல்லாம் சின்ன வயசுல சொல்றது தான் இப்போ முதுமைக்கு உங்களோட மனசில் நிற்கும். ஆற்றுல போடுறத அளந்து போடுன்னு ஒரு பழமொழி இருக்கா? அது என்னது? ஆற்றுல போடுறத என்ன அளந்து போடுறது? ஆற்றுல தான் போடுறீல்ல, அது எதுக்கு அளந்து போடுறீங்க? ஆற்றுல என்ன போடுறீங்க? வேண்டாம், நான் வேண்டாம் சாப்பிட்றேன். ஆற்றுல என்னத்தை போடுவிய? தூண்டில் போடுவிய, மீன் பிடிக்க வலை போடுவிய, இல்லைன்னா தெர்மாக்கோல் போடுவிய. நான் இப்போ இப்படி இடையில கொஞ்சம் அழைச்செல்லாம் விடுவேன். அதுக்குள்ள விலை அர்த்தம் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆற்றுல போடுறத அளந்து போடு. அதுதான் ஒரு மண்ணள்ளி போடுறா, அளந்து எதுக்கு போடணும்ன்றேன். அப்போ பழமொழி அது அல்ல. அகத்தில் போடுதலை ஆழ்ந்து போடு. எங்க ஆற்றுல புளிக்குழம்பு வச்சா ஏறு ஊழு மணக்கும்னே. எங்க ஆத்துக்கு வரையலா, வந்து சாப்பிட்டு பாருங்க. எங்க ஆத்துக்கு எப்போ வரேன்? எங்க ஆத்துனா என்ன அர்த்தம்? எங்கள் அகத்து, எங்கள் வீடுன்னு அர்த்தம். அகம்னா உள்ள, புறம்னா வெளியே. அப்ப அகத்தில் போடுதலை, உங்கள் உள்ளத்தில் போடுதலை ஆழ்ந்து போடு. எதை இருந்தாலும் அப்படியே மேலோட்டமா கேட்டு இந்த காதலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு படிக்கிறத அப்படியே விட்டுட்டு மனசுக்கு உள்ள ஆழ் மனதில் போடு. இப்ப நான் சொல்றதால உங்க ஆழ் மனதுக்கு உண்டான விஷயங்கள், மேல் மனதுக்கான உள்ள விஷயங்கள் அல்ல. இப்படி பார்க்குற ஒரு கட்டணம் உயரமா இருக்கும், என்ன உயரம்டா அவ்வளோதான், மறந்துட்டு போயிட்டே இருப்போம். அது எப்படி கட்டியிருப்பான் அப்படிங்கிறது ஆழ் மனதுக்கு போகணும். அது அழகு மேல் மனதோடு இருக்கும். அது எப்படி கட்டியிருப்பான், அஸ்திவாரம் எப்படி போட்டிருப்பான், துபாயில் கட்டிருக்க அவ்வளோ உயரம் கட்டிடும். அது இது 120 160 மாடியா 200 மாடியா என்னமோ இருக்குதுன்னு வைங்க. நான் என்ன தெரியும் நினைச்சேன், 200 மாடி அவ்வளோ வெயிட் இந்த மண் எப்படியா தாங்கும்? நான் கேட்குறேன். நான் ஒரு அழகை மட்டும் இவங்கெல்லாம் அழகு பார்த்துட்டு இருக்காங்க. நான் யோசிக்கிறேன், இவ்வளோ உயரம் கட்டியிருக்கிறான் இல்லையா, இவ்வளோ கட்டும்போது இந்த வெயிட்டை கீழே ஒரு மணல் தானே, அது பாலைவன நிலம் தானே, இந்த மணல் எப்படி கீழே போயிடாதா பில்டிங்கு
அப்படின்ட்டு உள்ளே போய் நோண்டுறேன். நான் எங்கே கூகுளில் போய் பார்க்குறேன். உங்களுக்கெல்லாம் தெரியாது. கூகுளில் போய் பார்த்தா அந்த கீழே போகாத அளவுக்கு ட்ரிகோணம் 3 முக்கோணமாக ஒரு பேஸ்மெண்ட் போட்டுட்டு அப்புறம் கட்டியிருக்கான். நான் நினச்சது சரியா வச்சா? ஆகவே எதாக இருந்தாலும் உள்ளே போகணும், அப்படி மேலோட்டமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். அப்போ அகத்தில் போடுதலை ஆழ்ந்து போடு. இப்போ வெறுங்கை என்பது மூடத்தனம். ஓகே, வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி வீழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும், எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை, எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை, விழி விழி உன் விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி, எழு எழு தோழா உன் எழுச்சி, இனி இயற்கை மடியில் பெரும் புரட்சி, வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி வீழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும், தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடம் எல்லாம் மலர் சோலை, தோல்விகளேதும் உனக்கில்லை, இனி தொடுவானம்தான் உன் எல்லை, வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம். உண்மை மறுபடி பாட சொல்றாங்க. விழி விழி உன் விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி, எழு எழு தோழா உன் எழுச்சி, இனி இயற்கை மடியில் பெரும் புரட்சி. இப்போ அந்தாரியா ஒரு பாட்டு ஒன்று பாடினா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்களா? இப்போ மக்கள் இசை பாடல்ல ஒரு பாட்டு ப்ளே பண்ண கூட நான் பாடுவேன். சீமையிலே காட்டெருமே மெக்கே இல்லை, காக்கா இல்லா சீமையிலே காட்டெருமே மெக்கே இல்லை, கண்ணூரங்கும் வேளையிலே கண்ட கண்ட கனவு ஒன்று, பெண்டுகளே நடவு பாட்டு பாடுகையில, நாத்து நடும் பொண்டுகளே நடவு பாட்டு பாடுகையில, தாகமில்னு நீங்க சொல்லனா தந்தனுங்க கொக்க கொல்லா, மயிலாட்டாடன்னு மைக்கேல் ஜாக்சன் வந்தாருங்கோ, மயிலாட்டாடன்னு மைக்கேல் ஜாக்சன் வந்தாருங்கோ, ஆட்டம் பார்க்க ஆடுலன்னு அடுத்த வண்டி பிடிச்சாருங்கோ.
ஏதும் இல்லாமலே கம்பி ஊட்டற நானும் தட்ட ஏதும் போடாமலே வெள்ளம விளைஞ்சிதுங்க. மந்தீரியா இருக்க சொல்லி என்ன மத்தியில அழைச்சாங்கோ. மந்தீரியா இருக்க சொல்லி என்ன மத்தியில அழைச்சாங்கோ. வெள்ள வேட்டி இல்லை இன்னும் நான் வேணாம்னு சொல்லி புட்டேன். நான் வந்து மக்கள் இசை எதுக்கு வந்தேன்னு சொன்னால், நான் பாட்டு கற்றுக்க போகிறேன்னு சொன்ன உடனே என்னை வந்து கிண்டல்னா கிண்டல், கேளினா கேளி, அது நல்ல மாதிரி பண்ணால் பரவாயில்ல, கெட்ட கெட்ட வார்த்தையில் தீட்டி போட்டாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு மனசு கேட்கல, சங்கீதம் படித்து தான் ஆகணும்னு. ஏன்னா நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கேன். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி அப்ளிகேஷன் போடணும். அந்த நேரத்தில் பாட்டு வந்து என்னை திசை மாற்றிடுச்சு. சும்மா ஒரு பாட்டு கற்றுக்கலான்னு போனேன் ஒருத்தட்ட, ஒரு ஆர்கெஸ்ட்ராவில். ஞான சூனியவேன்னு தரத்தி விட்டான். சரி, அப்போ சங்கீதம் தெரியணும்னா பாடணும்னா என்ன தெரியும்னா, இந்த சங்கீதம் கற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும், அங்கே போனால் சங்கீத வாத்தியார் திறத்தி அடிச்சிட்டார். அப்புறம் பாட்டு கற்றுக்கலான்னு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்தால் சீட்டு கிடையாது அப்படின்ட்டான். உனக்கு சீட்டு கிடையாது. ஏங்க சாப்பாசாவே தெரியல, உனக்கு அதிகம் சீட்டு, வெளில போன்ட்டாங்க. இப்போது மனுஷன் வந்து ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டான்னு வைங்க, கடவுள் கூடவே இருப்பார். நீங்கள் நினைக்கணும், வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நீங்கள் முயற்சி செய்யும்போது அவரைத்தான் கடவுளுக்கு பிடிக்கும். கடவுள் கூடவே வருவார். என்ன சொல்றார்? ஏய், ஒன்றும் முடியல இல்லை கடைசியில், அதுக்கு பேர் என்ன? சரணாகதி. கடவுள்கிட்ட சரணாகதி அடைகிறது இல்லை, அவர் வருவார், தொப்புன்னு விழுந்து காலப்படி அப்படின்னு. மதுரை சோமசுந்தரம் அவர்கள் தான் ஆடிஷன் பண்றார். மருதமலை மாமணியே முருகையா அது பண்ணார. அந்த அவர் தான் ஆடிஷன் அவர் தான் பண்றார். அவர் தான் வெளிலப்போ அப்படின்ட்டார். இப்போ நான் ஜெயிக்கணும், அங்கே சீட்டு வாங்கணும், தொப்புன்னு விழுந்த வெளில வந்தார். இன்னும் போகலே நீ, 2.5 மணி நேரம் கழிச்சு வர்றாரு அவர். இன்னும் போகலே நீ, நான் போக மாட்டேன், நீங்கள் சீட்டு தரலன்னு வைங்களேன், நான் செத்துருவேன். ஒரு குண்டை தூக்கி போட்டேன். ஆடா பாவி, என்னடா இப்படி பேசுகிற, உள்ளவா, உனக்கு என்ன தான் தெரியும், நீ யார், உங்கள் அப்பா என்ன பண்ணுற, அம்மா, அவங்கெல்லாம் சொன்னது கரெக்ட் தானே. அது சரிதான். ஒருத்தர் என்னை திட்டுனா தெரியுமா அங்கே ஐயான்னு, என்ன திட்டினாரு? உனக்கெல்லாம் சங்கீதம் சுட்டு போட்டாலும் வராதானே, ஞான சூனியமேன்னு கண்ணப்படான்னு திட்டாருங்க. அப்படியா சொன்னான்? அவர் கோவம் வந்துச்சு. அப்படியா சொன்னான்? உனக்கு உனக்கு என்ன தெரியும், பாடு, நான் பாடுவேன், உனக்கு நான் சீட் தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த 6 மாதத்துக்குள்ளே இந்த சாப்பாசா, இந்த சரளி வரிசை இதெல்லாம் கரெக்டாக சொல்லணும். அப்படி சொன்னால் உனக்கு சீட்டு, இல்லைனா உன்னை வெளியே அனுப்பிடுவேன். அது மட்டும் இல்லை, உனக்கு ஹாஸ்டல் தரமாட்டேன், ஹாஸ்டலில் பசங்க கூட சேர்ந்து கூத்தடிப்பேன், சினிமாவுக்கு போவேன், அதனால் உனக்கு அங்கே கிடையாது. இந்த மியூசிக் காலேஜிலே ஒரு ரூம் தர்றேன், அந்த ரூம் உனக்கு கொடுத்துட்றேன், அங்கேயே தங்கிக்க, ஆற்றுல போய் குளிச்சிக்க, அம்மா ஹோட்டலில் ஒன்று இருக்குது, அதில் போய் சைவ சாப்பாடு தான் சாப்பிட்ற. இவ்வளோ கண்டிஷனுக்கு ஓகே ஆகி 2 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து சேர்ந்தேன் சென்னையில். அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நினைக்கணும், நான் மறுபடியும் சொல்கிறேன், கடவுள் எங்கே இருக்கிறார்னா உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்கிறார். நீங்கள் என்னவா வரணும்னு நினைக்கிறீங்களோ அவர் கூடவே வருவார். திருட போகணும்னு நினைச்சா வரமாட்டார், காட்டி கொடுத்துருவார். போய் பேசணும்னு நினைச்சா பேச சொல்லுவார், தண்டனை கொடுப்பார். பெரியாளா வரணும்னு நினைப்பா, கூடவே இருந்து வழிகாட்டுவார். இதான் சத்தியம், இதான் சத்தியம். ஆகவே பிள்ளைகளே, உங்கள் மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. எப்பையும் பெரியாளா வரணும்னு நினைங்க. ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன், அப்படியே நினச்சிக்கோங்க. உங்களுக்கு சைக்கிள் தேவை அப்படிங்கிற ஒரு தேவை வருதுன்னு வைங்க. இப்போ சைக்கிள் வேணும், நடக்க முடியாது, சைக்கிளில் போகலான்னா சைக்கிளையே நினைக்காதீங்க, மோட்டர் பைக்கை நினைக்கணும். அது வரும். மோட்டர் பைக்கு வரும்போது சாதா மோட்டர் பைக்கா, புல்லட்டை நினைக்கணும். புல்லட்டும் வருதுன்னா அப்புறம் 2 வீலரு, 4 வீலர், காருன்னா சாதாரண காரா, அட ஒரு ஜாக்குவார். என் பொண்ணு அப்படித்தான் ஜாக்குவார் வாங்கியிருக்கேன். இப்போ ஜாக்குவார், ஒரு BMW அப்படித்தான்.
அப்படின்னு நினைக்கணும். BMW வாங்க முடியுமா வந்ததுக்கு அப்புறம்? அட கார் என்னையா ஹெலிகாப்டர் நினைக்கணும்ன்ற. ஹெலிகாப்டர் வாங்க முடியுமா? ஃப்ளைட் போயிங் 737 777 போயிங் வாங்க முடியும்டா. ராக்கெட் அதுக்கு மேலே ஒன்று இருக்க, ராக்கெட்டை நினைக்கணும். ராக்கெட்டு வாங்க முடியுமா? செவ்வாய்க்கிரகத்துக்கு விட்றா, செவ்வாய்க்கிரகத்துக்கு விட முடியுமா? பிளாட் போட்டு வித்துரு. பெருசா நினைங்கன்ற. எதையுமே சின்னதா ஆசைப்படணும். ஞாபகம் வச்சுங்க. பேராசை பெருநட்டம் யார் சொன்னாங்களோ அவங்கள கண்டாங்கன்னா ஏன் இப்படி சொன்னேன்னு கேட்பேன். பேராசை எப்படி இங்கே பெருநட்டம் ஆகும்? நான் பெரிய ஆளாக வர வேண்டும் என்கிறது ஒரு பெரிய ஆசை தான். அது எப்படி பெருநட்டம் ஆகும்? பேராசை ஒரு நாளும் நட்டம் ஆகாதே. ஆசைப்படுங்கள், ஆசைப்படு, பெரிதாய் ஆசைப்படு, அத்தனையும் கைகூடும் முயற்சி எடு. ஆசைப்பட்டுட்டு உட்காந்துருக்க கூடாது, முயற்சி எடுக்கணும். ஆசைப்படு, பெரிதாய் ஆசைப்படு, அத்தனையும் கைகூடும் முயற்சி எடு. விண்ணில் பட்டம் விடுவதற்கு ஆசை வரும், தவறில்லை. விண்ணில் பட்டம் விடுவதற்கு ஆசை வரும், தவறில்லை. விமானியாய் ஆவதற்கு ஆசைப்படு. கோடு போட்டு படம் வரைய ஆசை வரும், தவறில்லை. கோடு போட்டு படம் வரைய ஆசை வரும், தவறில்லை. கோள்களை போய் படம் எடுக்க ஆசைப்படு. ராட்டினத்தில் சுற்றி வர ஆசை வரும், தவறில்லை. ராட்டினத்தில் சுற்றி வர ஆசை வரும், தவறில்லை. ராக்கெட்டில் சுற்றி வர ஆசைப்படு. உலகத்தை சுற்றி வர ஆசை வரும், தவறில்லை. உலகம் உன்னை சுற்றி வர ஆசைப்படு. திரைப்படத்தை தினம் பார்க்க ஆசை வரும், தவறில்லை. திரை உலகம் உன்னை பார்க்க ஆசைப்படு. இனிப்புகளை தின்பதற்கு ஆசை வரும், ஐஸ்கிரீம் அது இது லொட்டுஸ்க்கு பிஸ்ஸா பர்கர். இனிப்புகளை தின்பதற்கு ஆசை வரும், தவறில்லை. இனியவராய் வாழ்ந்திட நீ ஆசைப்படு. வரலாற்று கதை கேட்க ஆசை வரும். அப்படியா இப்படியா வரலாற்று கதை, ஒரு கதை சொல்லுன்னா அது வரலாறுல வந்து தானே. வரலாற்று கதை கேட்க ஆசை வரும், தவறில்லை. வரலாறு படைப்பதற்கு ஆசைப்படு. புத்தகத்தை படிப்பதற்கு, புத்தகத்தில் படம் பார்க்க ஆசை வரும். படிக்கிறதை விட படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு. புத்தகத்தில் படம் பார்க்க ஆசை வரும், தவறில்லை. புத்தகமாய் நீ இருக்க ஆசைப்படு. புத்தகத்தில் உங்களை பற்றி எழுதணும், அது புத்தகமாய் நீ இருக்க. பல பேர் தெரிஞ்சுக்கணும், இவர் போல இப்படி வாழணும், இவர் இருந்தார் அப்படின்னு. எவ்வளோப்பட்ட விஷயம் இதெல்லாம் சொல்ல மற்றவங்க சொல்லுவாங்களா? இதெல்லாம் வந்து சொல்லணுங்கிறதுக்காக என்ன கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, இந்த பள்ளி எவ்வளோ திறமையான பள்ளின்னு தெரிஞ்சுங்க பெற்றோர்களே. எவ்வளோ நல்ல பள்ளின்னு தெரிஞ்சுக்குங்க. பெரும்பாலும் பள்ளியில் யாரை கூப்பிடுவாங்க? திரையுலகை சார்ந்தே ஏதாவது அழகிய கூப்பிட்டு, ஐ டோன்ட் நோ தமிழ், ஐ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ், நாலு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஆங்கிலம் ஒரு மொழி தேவைதான் நமக்கு. ஆங்கிலமே அறிவல்ல, ஒரு மொழியே அறிவாகாது. ஆனால் தாய்மொழி அப்படி அல்ல. தாய்மொழி அறிவு, அன்பு, நம்முடைய உரிமை, உடைமை, நம்முடைய முகவரி, உயிர் இல்லையா? தமிழ் நம்முடைய தாய்மொழி தானே, அதை மறக்கக்கூடாது. நீங்கள் இது ஆங்கிலம் கற்றுக்குங்க, தெலுங்கு கற்றுக்குங்க, எது ஒன்றாலும் கற்றுக்குங்க. எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு எல்லாத்துலேயும் எல்லா மொழியிலும் உள்ள இலக்கியங்களை படிக்கலாம். அறிவு பெருகும், ஆற்றல் பெருகும், ஒன்றும் இல்லை. ஆகவே இப்படி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா இந்த பள்ளியினுடைய செயல்பாடு எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து சொன்னாங்க, உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பாட்டு மட்டும் பாடலைங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. அது வந்து தெரியணும், அதுக்கு தான் நான் கூப்பிட்டோம். அவங்க எவ்வளோ உள்ளே போய் பார்த்துருக்காங்க, எவ்வளோ உள்ளே போய் பார்த்துருக்காங்க இல்லையா? ஆகவே நல்லா இது இந்த பிஞ்சு மனசில் இதை போட்டுக்குங்க. ஆசைப்படுங்கள், பெரிதாக ஆசைப்படுங்க. உன்னை நீயே உசுப்பி விடு, உலகம் உனக்கு சிறு முகடு. எழுதிக்கங்க, உங்களுடைய நோட்டு புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. உன்னை நீயே உசுப்பி விடு. உன்னை உசுப்புறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, நாம தான் உசுப்பிக்கணும். உன்னை நீயே உசுப்பி விடு, உலகம் உனக்கு சிறு முகடு. இந்த உலகத்தை கடந்து பெரிய ஆள வருவேன் அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் என்னுடைய நான் படத்தை நடந்து படித்த கதைன்னு தெரியும். அப்போ நான் பார்த்துங்க, நான் இன்னும் எவ்வளோ குக்கிராமத்திலேருந்து வந்திருக்கேன்ட்டு. ரைட்டு, இப்போ அடுத்த பாட்டுக்கு போகலாம். அப்போ நீங்கள் பாடுங்க. போ சொல்லிடுங்க முதல்ல. சொல்லிடுங்க நீங்கள். இப்பள்ளியை நடத்தி கொண்டிருக்கின்ற திருமதி ஜான்சி கார்த்திகேயன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற
ஆசிரிய பெருமக்கள், மாணாக்கர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சிவசக்தி ஸ்கூல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்த பின்னாடி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். பள்ளி உள்ளே இயங்கிக்கிட்டு இருக்கிறதே தெரியாமல் ரொம்ப அமைதியாக நிறைய சென்டமெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதுதான் 100க்கு 100% வாங்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அதில் நீங்கள்லாம் ரொம்ப பெருமைப்படணும். ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சிவசக்தி ஸ்கூலில் படிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படணும். அதை ஒரு பெண், நான் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பெண்மணி நடத்தி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கர்வமாக இருக்கு, பெருமையாக இருக்கு. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிப்பேன். பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய செல்ஃபோனுக்கெல்லாம் அடிமையாக இருக்கீங்க. அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் செல்ஃபோன் பார்க்கணும், திருட்டுத்தனமாக பார்க்கணும் அப்படின்னு அம்மா அப்பாவை ஏமாத்துறீங்க. கிடையவே கிடையாது, நீங்கள் தான் ஏமாந்துட்டு இருக்கீங்க. ஒரு பொற்காலம், ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நொடியும் கிடைக்கவே கிடைக்காது. இந்த நொடி போச்சுன்னா அந்த நொடியை திரும்ப உங்களால் பார்க்க முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதனால் ஒவ்வொரு நொடியும் நமக்கான நொடியாக, நமக்காக நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். யாரும் மாற்ற மாட்டாங்க. பெற்றவங்க மட்டும் சொல்லுவாங்க, டே கண்ணா படிடா அப்படின்னு, எல்லாம் தெரியும்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருப்போம். இப்போ பெற்றவர்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். குழந்தைகள் இப்போ 10th வரைக்கும் இங்கே இருக்குது. அப்போ 10th படித்தோடனே அந்த குழந்தையினுடைய கருத்தையும் கொஞ்சம் கேளுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, பெற்றவர்கள் மட்டுமே இதுதான் நீ படிக்கணும், இதுதான் நீ படிக்கணும், இதுதான் நீ படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு தீர்மானத்தில் இருப்பாங்க. அப்படி இல்லாமல் அந்த குழந்தை ஏதோ ஒரு ஆசையை வளர்த்துருக்கும் மனசில். இப்போ இத்தனை நேரம் சொன்னார் இல்லையா, ஒரு சில குழந்தைகள் விதை போட்டு அதை வளர்த்துக்கிட்டே வந்திருப்பாங்க. அப்போ என்ன படிக்க நினைக்கிற அப்படின்னு குழந்தைங்க கிட்ட கேட்டுக்கணும். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் எல்லாருமே டாக்டர் ஆகணும், எல்லாருமே ஆடிட்டர் ஆகணும், எல்லாருமே அப்படின்னு நினைச்சா பேஷண்டா இருக்க வேண்டாம். அந்த மற்ற கலைகள், மற்ற படிப்பெல்லாம் என்ன ஆகும் இல்லையா? எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க இதுதான் மிகப்பெரிய படிப்பு அப்படின்னு. கிடையாது. அதுல ஜெயிக்க முடியல. அப்போ அப்படி பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்கல்ல இதுதான் படிக்கணும்னு, அதுல ஜெயிக்க முடியுதா? தான் பிள்ளைங்க ஜெயிக்க முடியல. அதனால அவனுக்கே வாழ்க்கையில ஒவ்வொரு குழந்தைக்கும் சோர்வு ஏற்படுது. அதனால அப்படி இல்லாம என்ன பண்ணணும்னா, குழந்தைங்க கிட்ட இப்ப நல்லா பாடணும்னு நினைக்கிறம்மா, என்ன பாட விடுங்க அப்படின்னா பாடு, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நீ ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லணும். எழுத்தாளர் ஆகணும்னா சரிப்பா பண்ணு, ஆனால் ஒரு டிகிரி முடிக்கணும் அப்படின்னு. இல்லை டிகிரி படிக்கணும்னு நினச்சா கூட என்ன படிக்க விரும்புகிற அப்படின்னு காது கொடுத்தாவது கேட்கணும் இல்லைங்களா? கடனை உடனே வாங்கி நீங்கள் நினச்ச படிப்பை படிக்க வைக்கிறத விட குழந்தைங்க விரும்புகிற படிப்பையும் படிக்க வைக்கணும். குழந்தைங்க பெற்றவங்களை ஏமாத்தாதீங்க. நீங்கள் இன்னைக்கு ஏமாந்தீங்கன்னா உங்கள் குழந்தை நாளைக்கு கட்டாயம் ஏமாத்தும். அப்போ நீங்கள் அச்சச்சோ தப்பு பண்ணிட்டோமே நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கை வாழையடி வாழையாக அப்படி தான் போய்கிட்டு இருக்கும். அதனால் குழந்தைகள் பெற்றவர்களை ஏமாற்றாமல் செல்ஃபோனில் கண்டதெல்லாம் பார்க்காம பெரியவங்க பேச்சை கேளுங்க. பெரியவங்களும் சின்னவங்களுக்கு காது கொடுத்து கேளுங்க. சரி, இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு கோழி பாட்டு கோழி பாட்டுனா சாதாரண கோழி கிடையாது. இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அந்த கோழி ஓடுது, பின்னாங்கால் உடனே அடிக்க ஓடுது. ஏன் கோழியை அப்படி ஓடுற அப்படின்னு நான் அந்த கோழியை நிறுத்தி கேட்குறேன். அந்த கோழி சொல்லுது, உண்மையிலே எதுக்கு தரத்துறாங்கன்னா கோழியை தரத்துறாங்க, கறி சமைக்க தரத்துறாங்க. மேய்ஞ்சிட்டு இருக்க கோழியை பிடிச்சி விருந்தாளிக்கு கறி சமைக்க போகிறாங்க. அது ஓடுது. ஆனால் எனக்கு தெரியுது அது உயிர் பயந்துட்டு ஓடுதுன்னு. ஆனால் அந்த கோழி என்ன தெரியுமா சொல்லுது? அதுதான் பாட்டு. நான் எங்கே ஓடுறேன், நான் ஒன்றும் பயந்துட்டு ஓடலையே, நான் ஊர்வலமில் போகிறேன் அப்படிங்குது. தனக்கு நேர்ந்த ஒரு இயலாமையை, கொடுமையை, ஆபத்தை இல்லையா அது மறைத்து தன்னை உயர்ந்தவனா, நான் ஒரு வீரன், நான் ஜெயிப்பேன், கடைசி வரைக்கும் பேசுது நான் ஜெயிப்பேன்னு. எவ்வளவு ஆபத்தை சுமந்தா கூட அதை தள்ளிட்டு நான் ஜெயிப்பேங்குது. பாட்டை கேட்போம். ஆமாம் ஆமாம். இப்போ நிறையா மதிய சாப்பாடுலாம் கொண்டு வருவாங்கன்னு வைங்க. இந்த ஒரு கோழி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன்.
அவங்க போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அந்த கோழி வளருது. அப்போ சிவசக்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இருக்கிற கோழின்னு வச்சுக்கலாம். இங்கே உள்ள கோழி இந்த பள்ளியில் அந்த சுற்றி சுற்றி மேய்கிற ஒரு கோழி. அந்த கோழி என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம். விரட்டி பிடிக்கையில் என்னதான் சொல்லுமா நாட்டு கோழி வேளச்சேரி கோழி. அப்படி வச்சுக்கோ. விரட்டி பிடிக்கையில என்னதான் சொல்லுமா வேளச்சேரி கோழி. நான் ஊர்வலம் போரே என்றுதான் சொல்லுமா நாட்டுக்கோழி. ரெக்கைய புடுங்கையில என்னதான் சொல்லுமா நாட்டு கோழி. பிடிச்சி ரெக்கைய புடுங்கையில என்னதான் சொல்லுமா நாட்டு கோழி. நான் ஷேவிங் பண்ணிக்கிறேன் என்றுதான் சொல்லுமா நாட்டுக்கோழி. வெந்நீர் இல்லாம கையில் என்னதான் சொல்லுமா நாட்டு கோழி. வெந்நீர் இல்லாம கையில் என்னதான் சொல்லுமா வேளச்சேரி கோழி. நான் சுடு தண்ணி குளிக்கிறேன் என்றுதான் சொல்லுமா நாட்டுக்கோழி. மஞ்ச தடவையில என்னதான் சொல்லுமா வீட்டு கோழி. மஞ்ச தடவையில என்னதான் சொல்லுமா பள்ளி கோழி. நான் மஞ்ச தேய்ச்ச குளிக்கிறேன் என்றுதான் சொல்லுமா நாட்டுக்கோழி. கத்தியால இருக்கையில என்னதான் சொல்லுமா நாட்டு கோழி. கத்தியால இருக்கையில என்னதான் சொல்லுமா வேளச்சேரி கோழி. இங்க சென்டம் வாங்குறாங்க, அதனால இதுக்கு பதில் அவங்க தான் சொல்ல போறாங்க. சொல்லுவாங்க. சொல்லுங்க. கத்தியால இருக்கையில என்னதான் சொல்லுமா நாட்டு கோழி. இவ்வளவு சொல்லிட்டு வருது இல்ல, இதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கோம். அது என்ன பண்ணும்? கத்தியால இருக்கையில என்னதான் சொல்லுமா. இங்கிலீஷ்லாம் படிக்கிறது நம்ம ஸ்கூல்ல. கத்தியால இருக்கையில என்னதான் சொல்லுமா வேளச்சேரி கோழி. மெட்ரிகுலேஷன் கோழி சிவசக்தி. சிவசக்தி கோழி. நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் என்றுதான் சொல்லுமா நாட்டுக்கோழி. கத்தியால இருக்கையில என்னதான் சொல்லுமா வீட்டு கோழி. நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் என்றுதான் சொல்லுமா நாட்டுக்கோழி. மசாலா தூவையில என்னதான் சொல்லுமா நாட்டு கோழி. மசாலா தூவையில என்னதான் சொல்லுமா நாட்டு கோழி. நான் மருந்து தடவுறேன் என்றுதான் சொல்லுமா நாட்டுக்கோழி. கூட பாத்தீங்களா? அதுக்கு அடுத்துட்டு மசாலாவில் கலக்கிறப்ப கூட மருந்து தடவுறாங்க. இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். எண்ணெயில் கோரிக்கையில் என்னதான் சொல்லுமா மெட்ரிகுலேஷன் கோழி. சிவசக்தி கோழி. எண்ணெயில் கோரிக்கையில் என்னதான் சொல்லுமா வேளச்சேரி கோழி. என்ன சொல்லும்? இங்கிலீஷ் படிச்சிருக்குது. எண்ணெயில் கோரிக்கையில் என்னதான் சொல்லுமா நாட்டு கோழி. நான் என்ன தேய்ச்ச கோழிக்கிறேன் என்றுதான் நாட்டுக்கோழி. இங்கிலீஷும் படிச்சிருக்குல்ல, அதையும் சொல்லணும்ல. எண்ணெயில் கோரிக்கையில என்னதான் சொல்லுமா நாட்டு கோழி. நான் ஆயில் பத்து எடுக்கிறேன் என்றுதான் சொல்லுமா நாட்டுக்கோழி. வயத்துக்குள்ள போவையில என்னதான் சொல்லுமா நாட்டு கோழி. மென்ன தின்ன வயத்துக்குள்ள போவையில என்னதான் சொல்லுமா நாட்டு கோழி. வயத்துக்குள்ள போகுது, அப்ப கூட ஒரு போது சொன்னது. அது என்ன சொல்லுது? என்ன சொல்லும்? வயத்துக்குள்ள இந்த உலகம் ரொம்ப பெருசுன்னு சொல்லுதான் நாட்டுக்கோழி. வயத்துக்குள்ள போவையில என்னதான் சொல்லுமா நாட்டு கோழி. இந்த உலகத்தை பார்க்க போறேன் என்றுதான் சொல்லுமா நாட்டுக்கோழி. கடைசியா ஒரு கேள்வி. இப்ப பாருங்க, இந்த கோழி மாடிக்குது. இனிமே இதுல பதில் சொல்ல முடியாது. பாருங்க, வயத்துக்குள்ள போன பின்னே நீங்களாம் இன்னும் நினைக்கிறீங்கல்ல, ஆனா கோழியோட பதில் மூடுறாங்க பாருங்க. இப்ப கோழி சொல்ற பதிலை பார்த்து அசந்து போயிடுவீங்க. ஏன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறது, வேளச்சேரி சிவசக்தி ஸ்கூல்ல படிச்ச கோழி. அது அங்க சாப்பிட்டுட்டு வளர்ற கோழி. வயத்துக்குள்ள போன பின்னே என்னதான் சொல்லுமா சிவசக்தி மெட்ரிகுலேஷன் கோழி. இந்த உலகம் ரொம்ப பெருசுன்னு சொல்லுதான் நாட்டுக்கோழி. பார்த்தீங்களா? அது நமக்கு ஆப்பு வச்சிருச்சு. எங்களை தின்னுபிட்டு உங்கள் தொப்பையை பெருக்க வச்சுக்கிட்டு எங்களுக்கு தொப்பை கோழின்னு பேர் வைக்கலையே மானிடர்களே, இது நியாயமானு கேட்குது கோழி. அப்போ கோழி சாப்பிடும்போது கூட பார்த்து சாப்பிடுங்கன்னு கோழியே சொல்லுது. சரி, இப்போ என்ன ஸ்கூல்ஸ் இது அடுத்தது காலேஜாக மாறணும், மருத்துவ கல்லூரியாக மாறணும், இன்னொரு பிரான்ச் நடத்திட்டு இருக்காங்க, பல்வேறு கிளைகளாக மாறணும்னு நாங்கள் எல்லாம் வல்ல இறைவன் கிட்ட இந்த நேரத்தில் பிரார்த்தனை. நன்றி. அதான் விதை போட்டாச்சு, நல்ல நிலத்தில் விழுந்திருக்கு, முளைச்சி மரமாக.